ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல அரோரா துஷார் கிட்ட போயிட்டு நீ என் கூட நெக்ஸ்ட் இயர் டேட் பண்ணுவியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நேத்து எபிசோடோட ஹைலைட். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன்னால துஷார் அவர்களின் பிக் பாஸ் வீட்டு கேப்டன்ஷிப் பதவியும் பறி போனது. அந்த பையன் சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணு சும்மா இருக்கா பாருன்ற மாதிரி தான் அரோரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. துஷாரும் கொஞ்சம் அரோராவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் திரும்பவும் அவரோட வயசு கோளாறுனால போய் அரோராவோட பேட்சப் போய் உட்காந்துடுறாரு. இப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் என்ன தெரியுமா? துஷார் ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டாராம், எனக்கு வெளியில போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சுன்னா நான் வந்துட்டு உங்ககிட்ட டச்ல இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதை தான் அரோரா துஷார் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வெளியே போய் ஆள் கிடைச்சிச்சுன்னா என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லையா? அப்போ என்னை நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறேன்னு தானே அர்த்தம் ஆகுது. அதாவது இந்த கான்வர்சேஷனுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நான் தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்றேன்ல, நீ வெளியே போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற தேடுவேன்னு சொல்ற, அது இல்லாம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா என்ன வேற நீ விட்டுருவேன்னு சொல்ற, அது தப்பு இல்ல அப்படின்றது தான் அரோராவோட கேள்வியா இருக்கு. இந்த கான்வர்சேஷன் நடுல பிக் பாஸும் நடுவில் வந்து அரோரா கிட்ட மைக்க ஒழுங்கா போடுமான்னு சொல்றாரு. அரோராவும் மைக்க சரி பண்ணிட்டு திரும்பியும் அதே பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் மைக்க சரியா போடுங்கன்னு சொன்னாலே உங்க கான்வர்சேஷனை நாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லாம சொல்றாரு. அப்படி இருந்தும் அரோரா அதே பேச்சை தான் துஷார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை கண்டென்ட்டா பண்றாங்களா இல்ல நிஜமாவே துஷார் மேல ஒரு அட்ராக்ஷன் அரோராக்கு இருக்குதா அப்படின்னு தெரியல. இப்படி யோசிச்சு பாருங்களேன், அரோரா பண்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கிட்ட பண்ணியிருந்தா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க முடியுமா? துஷாரோட தொடைய தடவுறதும் ஹக் பண்ணிக்கோ கிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வான்னு கூப்பிடுறதும் இதுவே துஷார் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் துஷார் வந்து அந்த வீட்டில் இருந்திருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அது ஏன் அரோராக்கு மட்டும் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வீக்கெண்ட்ல இதை பத்தி அட்ரஸ் பண்ணுவாங்களா, இதை எப்படி கேட்க போறாங்கன்னு கூட புரியல. இந்த கான்வர்சேஷன் அரோராவோட துஷாருக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது துஷார் மைக் போடாம இருந்தாரு. பிக் பாஸ் துஷாரை மைக் போட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே தூங்கிட்டு இருந்ததுனால நாய் குலைச்சது, அதையும் வந்து துஷார் அட்ரஸ் பண்ணாம அரோரா கூடயே பேசிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது நாய் குலைச்சா கண்டிப்பா போய் யாரு தூங்குறாங்கன்னு செக் பண்ணி எழுப்ப வேண்டியது கேப்டனோட கடமை. ஆனா கேப்டன் அதை ஒழுங்கா செய்யல. அவரே நின்று மற்றவங்களோட, அதாவது அந்த டைம்ல விக்கல்ஸ் விக்ரமோடையும் இல்லைன்னா அரோரா கூடயோ பேசிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் துஷாரை மைக் மாட்டுங்கன்னு சொன்ன பிறகும் பாத்ரூம்குள்ள போயிட்டு திரும்பி மைக் மாட்டாமலே வெளியில வந்தாரு. திரும்பி எஃப்ஜே சொல்லி அனுப்பின உடனே போய் அவரோட மைக்கை மாட்டிட்டு வந்தாரு. அது இல்லாம கமருதனோட மைக் அங்க இருக்கவும் மைக்கையும் தூக்கிட்டு வந்தாரு. சரி கமருதன் கிட்ட தான் கொடுக்க போறாருன்னு பார்த்தா திரும்பியும் போயிட்டு அரோராவோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் குசு குசுன்னு சைலண்டா. ஸோ அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அரோரா கூட பேசுறது மட்டுமே தான் இருந்ததே தவிர அவருடைய பதவிக்கான பொறுப்புகளை அவர் மறந்துட்டாரு. இதனால தான் துஷாருடைய பதவி பறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் அவருக்கு தடை விதிச்சாங்க. இவ்வளோ நடந்த பிறகும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன துஷார் திரும்பவும் அரோரா கிட்டேயே போய் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான காசு என்னன்னு யோசிக்கல. துஷார் முதல்ல அவரோட கேமை கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதை விட்டுட்டு அரோரா பின்னாடியே எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட கேம் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். பிக் பாஸ் வீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்க அரோராவை இந்த வாரம் எலிமினேட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.